வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பட்டர் கார்லிக் ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரான் எடுத்திருக்கேன். இதை தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இதை தோலை உரிச்சிட்டு கார்னரில் கட் பண்ணிங்கனாலே அதில் இருக்க குடல் வந்துடும். ஸோ மீதி இருக்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ப்ரானை நல்லா 2-3 வாட்டி அலசி எடுத்தாச்சு. ப்ரானை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது சின்ன ஸ்பூன், அதனால் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் ஸ்பூன் புளிப்பில்லாத கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 kg ப்ரானுக்கு ஒரு 4 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இதை நடுவில் கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. விதை எடுத்துட்டு எல்லாத்தையுமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சூடான தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லியுமே நல்லா ஊறிடுச்சு. இதையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி அரைச்ச மசாலாலையே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் ஊற வச்சுருந்த தண்ணியிலையே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாகும். அதனால் நான் அப்படி அரைச்சிருக்கேன். நீங்கள் ஒன்றா அரைக்கிறதா இருந்தால் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுருக்க ப்ரான் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ரானையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா ப்ரான்லேருந்து நிறைய தண்ணி வெளியில் வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா அதே பாத்திரத்தை கழுவி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இதில் பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கட்டி பூண்டை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க.
வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாய் பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 பழம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ப்ரான் வேக வச்சிருந்த தண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. டென் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஒன்று சேர்ந்து வந்து எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. மசாலா இந்த அளவுக்கு திக்னஸ் வந்தோடனே எல்லா ப்ரானையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லா ப்ரான்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. மசாலாவோட நல்லா கலக்கிறதுக்காக மட்டும்தான். ஆல்ரெடி ப்ரான் நல்லா வெந்திருக்கு. த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ப்ரான் மசாலா ரெடி. நல்லா ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா நல்லா பட்டர் ஸ்மெல்லு பூண்டு ஸ்மெல்லோடு கலந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு ப்ரானு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசூரி மேத்தியை நல்லா கசக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இந்த ப்ரான் மசாலா பார்த்திங்கன்னா பரோட்டா, சப்பாத்தி, தோசை, ரைஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பட்டர் கார்லிக் ப்ரான் மசாலா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.